Dear parents, dear students, நமது மாணவர்களின் தரத்தை தீர்மானிப்பது அவர்களின் அறிவு மட்டமா, அவர்களிடம் காணப்படும் பரீட்சை பெறுபவர்களா என்ற ஒரு சந்தேகம் சமூகத்தில் நிலவுகின்றது. குறித்த விடயத்தில் அதிகமான அறிவு, திறன், மனப்பாங்கை கொண்ட சிறந்த மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். அதேபோல் அறிவு, திறன், மனப்பாங்கு என்ற விடயங்களையும் தாண்டி அந்த விடயங்களை விடுத்து நல்ல பொறுப்பேற்ற உடைய மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த இரண்டு மாணவர்களிலும் சிறந்த மாணவர் யார், எந்த மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு, எந்த மாணவர்களுக்கு ஒரு நிறுவனத்தில் தொழில் பெற முடியும், எந்த மாணவர் சிறந்தவர் என்று நோக்கினால் இந்த பொறுப்பேற்றை வைத்திருக்கும் மாணவர்கள் வென்று விடுவார்கள். பெறுபேறுதான் ஒரு மாணவரின் எதிர்காலத்தை கணிப்பீடு செய்கின்றது. ஒரு மாணவரின் தரத்தை நிர்ணயிக்கும் அந்த சுட்டியாக ரிசல்ட்ஸ், பெறுபேறுதான் காணப்படுகின்றது. எனவே எந்த விடயத்தை எடுத்தாலும் அதில் எவ்வளவுதான் அறிவை நாம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் அதில் உள்ள பெறுபேறு ரிசல்ட்ஸ் தான் எமக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. எனவே குறித்த பாடத்திலே நாம் அறிவுக்காக படித்து அறிவை வளர்த்துக் கொள்ளுதல் என்ற ஒரு விடயம் இருந்தாலும் அந்த எல்லா விடயத்தையும் தாண்டி பரீட்சைக்காக கற்றுக்கொள்ளல், பரீட்சையில் பெறுபேற்றை எடுத்தல், பரீட்சையில் நல்ல பெறுபேற்றை எடுத்து எமது நிலையை மாற்றிக்கொள்வது என்ற விடயம் மிக முக்கியமாகின்றது. சாதாரண தர பரீட்சையிலே நல்ல பெறுபேறு இருந்தால் தான் உயர்தரத்திலே நல்ல துறைகளை கற்றுக்கொள்ள முடியும். உயர்தரத்திலே நல்ல பெறுபேறு எடுத்தால் தான் அவர் பல்கலைக்கழகத்திலே சிறந்த பீடங்களை அடைந்து கொள்ள முடியும். சிறந்த பீடங்களில் நல்ல பெறுபேறு எடுத்தால் தான் அவர் அந்த பீடத்திலே ஒரு விரிவுரையாளராகவோ அல்லது எதிர்காலத்திலே ஒரு உயர் பரீட்சையிலே சித்தி அடைந்து ஒரு பெரிய பதவி நிலையை அடைய வேண்டுமாக இருந்தாலும் அவர் பரீட்சையிலே சித்திக் கொள்ளுவார். பரீட்சை ஒரு மையமான ஒரு மாணவனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக பரீட்சை காணப்படுகின்றது. எனவே மாணவர்களை பரீட்சை நோக்கி நகர்த்த வேண்டும். அறிவை தேடும் அதே நிலையில் பரீட்சையை நோக்கி நகர்த்த வேண்டும். பரீட்சையில் வெற்றி கொள்வதற்குரிய யுக்திகளை கையாள வேண்டும். பரீட்சைகளை எவ்வாறு வெற்றி கொண்டு எதிர்காலத்திலே சிறந்த நிலையை அடைவது என்ற நிலையை மாணவர்களுக்கு மத்தியில் நாம் ஏற்படுத்த வேண்டும். எனவே மாணவர்களே, நாம் கற்றுக்கொள்ளும் விடயங்களின் அறிவு என்ற விடயங்களிலும் தாண்டி பரீட்சையில் வெற்றி கொள்ளுதல் என்ற விடயம் மேலோங்கி இருக்க வேண்டும். பரீட்சையிலே எவ்வாறு எந்த நுணுக்கங்களை கையாண்டு எந்த ஸ்கில்ஸ்களை திறமையாக பரீட்சையிலே வெற்றி கொள்வதற்கு கையாள வேண்டும் என்ற நிலையை உணர்ந்து அதற்குரிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் எமது கற்றல் அமைய வேண்டும். கற்றுக்கொள்ளல் என்ற விடயம் பரீட்சை மையமானதாக, பரீட்சையில் வெற்றி அடைதல் என்ற விடயத்தில் மிகவும் ஆணித்தரமான உந்துதல் கொண்டதாக அந்த விடயம் இருக்கின்ற போதுதான் அது சிறந்த கற்றலாக அமையும். அது எம்மை தரப்படுத்தலுக்கு உட்படுத்தக்கூடிய, எம்மை ஒரு குறிகாட்டியில் உட்படுத்தி நாம் இந்த பெறுபேற்றை வைத்திருக்கின்றோம், இந்த தரத்தில் நான் இருக்கின்றோம் என்பதை நிறுவுவதற்குரிய வாய்ப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.